அரசனோட கதை பேரலல்ப்பா. அங்கே நடக்கிற ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா அன்போட கதையை பார்த்துருப்பீங்க. இப்போ அரசனுடைய கதையை நீங்கள் பார்க்க பேரலாக வரும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்து நிறைய பேர் வந்து இது வந்து அமீர் சின்ன வயசில் இருக்கும்போது எப்படி இருந்தார், ஸோ இது கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உணர்த்த என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தர் இருந்தார் மயிலாப்பூரில் ரவுடி, அவருடைய கதையை வச்சு தான் இந்த படமை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இது எப்படி இருந்தாலும் வெற்றி மாறினவருக்கு தான் தெரியும் இது எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஆனால் படம் வந்து எனக்கு தெரிஞ்சு வேற லெவல். அது ப்ரோமோலேயே மனுஷன் மிரட்டாப்புல எனக்கு தலைவா என்ன தலைவா அப்போவே நீ நடிச்சிருக்கலாம் வட சென்னையில் குட்டியே தலைவா அந்த மாதிரி தான் யோசிக்க வைக்குதுங்க. ஏன்னா இப்போ நான் தேட்டரில் பார்த்த அந்த ப்ரோமோவை அந்த பார்க்குற ஒவ்வொரு சீனும் அந்த கத்தியை திரும்புகிற சீன்லாம் வந்து மிரட்டாப்புல ஆள் இன்னும் வேஸ்ட் பண்ணிட்டாப்புலப்பா. உண்மையாகவே எல்லாரும் சொல்கிறானுங்க இது வந்து சிம்பு நடிச்சிருந்தா அது வேற மாதிரி இருந்திருக்கும், மிஸ் பண்ணிட்டாப்புல. ஓகே, அது எப்போ அமையுமோ அப்போ தான் அமையும். தலைவனுக்கு வந்து வேற லெவல் வந்து காத்திருக்குது. இந்த படம் வந்து நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ரிலீஸ் ஆச்சுன்னா சிம்புவோடைய கரியர் வேற லெவல் போகும். உச்ச நடிகர்னா சிம்பு தான் ஆகுது. வட சென்னையில் இப்போ என்ன எப்படி பார்த்துக்க சப்ஜெக்ட்டு அதை பற்றி தான் இருக்கும். அங்கே நடக்கிற பிரச்சனைகள் அங்கே எதிர்த்து கேள்வி கேட்பாங்க. ஸோ அங்கே நடக்கிற விஷயத்தை பற்றி தான் இருக்கும். வெற்றிமாறன் எப்பவுமே தெரியல, ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள் நிறைய இருக்கும் படத்தில், அது இருக்கும் கண்டிப்பாக. அங்கே இருக்கிற என்னென்ன இருந்துச்சோ முக்கியமான சம்பவங்கள்லாம் வந்து வெற்றிமாறன் சார் போட்டிருப்பாரு. அதை ஆல்ரெடி போட்டாங்களே, அதை சிம்புவே சொல்லுவார், இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து கற்பனை கதை அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க, அப்புறம் நான் வந்து எதனா உண்மையை சொல்லிவிட்டு அப்புறம் நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து வச்சிருக்காருன்னா கண்டிப்பாக உள்ளே ஏதோ சம்பவம் இருக்குன்னு அர்த்தம். கதை இருக்குப்பா. ஏன்பா ஆல்ரெடி வந்து இது சிம்புக்காக எழுதின கதைப்பா. 2013 வெற்றிமாறனே சொல்லியிருக்காரு, இது சிலம்பரசனுக்காக எழுதின கதை தான் இது வந்து கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு, அந்த கதையை வந்து திருப்பி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்காரு. ஸோ வந்து அதை பற்றி பேஸ் பண்ணி தான் வரும். கோஆர்டினேஷன் இருக்குமாவா? தலைவன் வந்து எப்போ ஷூட்டிங்கோ அதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துடுறாப்புலையாம். கிட்டத்தட்ட வந்து 3/4 மணி நேரம் படம் முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு வட்டாரங்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. அந்த சினிமா சைட்லேருந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு படத்தை வந்து ஒரு சிலர் சொல்கிறாங்க இந்த படத்தை வந்து பொங்கலுக்கே ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்களா படத்தை. மெச்சூரிட்டின்றது இல்லைப்பா. வேறு சிம்புவை பொறுத்தவரைக்கும் வச்சுக்க, சிம்பு எப்படி தெரியுமா, அவரோட ஃபேன்ஸாக எப்படி தெரியுமா, படம் வந்து 2 வருஷம் 3 வருஷம் வரனாலும் சிம்புவோட சும்மா ஒரு லுக்கு ஒரு ஸ்டில்லு விட்டாலே போதும், அது அவங்களுக்கு ஹாப்பி. அது சிம்புக்கு கிடைச்ச ஒரு லாயல் ஃபேன்ஸ் அவங்களாம் வந்து மாறவே மாட்டாங்க. ஸோ வந்து இப்போ அவர் மெச்சூரிட்டி லெவல் என்ன பார்த்தீங்க, மெச்சூரிட்டி இல்லாமல் வந்து ஒருத்தர் மெச்சூரிட்டி இல்லாமல் ஒரு இதுமாதிரி பண்ணியிருந்தானா ஒரு ரசிகர் இருப்பாங்களா? சிம்பு வந்து நேர்மையான மனுஷனா இருக்கிறதே ஆமாயா நீ பண்ணையா அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். போய் பேசி நடிக்க மாட்டாப்புல. உண்மையாக என்னென்னா சிம்பு வந்து ஷூட்டிங்கில் தான் நடிப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து நேர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நடிக்கலாமா. இருக்கிற ஃபேக்ட் என்ன, ஓப்பனாக பேசுகிற, அதனால தான் ஓப்பனாக பேசக்கூடியவர், அதனால தான் வந்து எல்லாருக்கும் அவரை பிடிக்குது. ஸோ வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, மெச்சூரிட்டியான ஆள் தான் சிம்பு. எப்படின்னா இப்போ நீங்கள் 30 நாள் ஷூட்டிங் சொல்கிறீங்க, சில விஷயங்கள்லாம் லேட்டாக வந்திருப்பார். ஆனால் 10 நாளில் வந்து மொத்தமாக சேர்த்து என்னென்னலாம் மிஸ் ஆச்சோ அதை முடிச்சு கொடுக்குறது தான் சிம்பு. இது வந்து நான் சொல்ல, பல டேரக்டர்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அவர் ஷூட்டிங்க்கு வரமாட்டார், ஆனால் கடைசி 5 நாள் மொத்தமாக சேர்த்து ஒரே ஷாட்டாக முடிச்சு கொடுத்துருவார். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒன் டேக் ஆர்டிஸ்ட்டுங்க அவர், ஒரே டேக்கில் முடிச்சுட்டு போயிடுவார். ஸோ இது வந்து சிம்பு தான் எப்போவுமே. நான் வந்து சிம்பு ஃபேனுன்றதை வந்து எப்படி சொல்கிறது, அதெல்லாம் தம் படத்துலேருந்தே தலைவனோட ஃபேன். ப்ரோமோவே ஒரு மிகப்பெரிய கம்பேக்குன்றேன், நீ வேற வந்து படம் ஏம்பா இதுக்கப்புறம் பாரு சொல்லுவான் பாரு, தமிழ் இண்டஸ்ட்ரியை காப்பாற்ற போகிற யாருன்னா எஸ்டிஆர் தான். இது நடக்கும், நீ வேணால் பாருங்கள். எஸ்டிஆருக்கு எதுக்கே கம்பேக்கு? என்ன எஸ்டிஆருக்கு ஏன் கம்பேக்குன்னு கேட்குறேன். எஸ்டிஆர் தான். கம்பேக்லாம் கிடையாது. தலைவன் தான். பயங்கரமாக ரீச் ஆகும். ஒரு சும்மா அந்த சின்ன ஒரு மியூசிக்கே பார்த்து எப்படி வந்துச்சின்னு சொல்லிட்டு சிம்பு வந்து சும்மா நீ மியூசிக் போடுறா நான் விட்டு போகிறேன்லாம் பண்ண மாட்டார். அவர் படமா மியூசிக்காக மிகவும் வந்து அது கூட இருந்து பார்ப்பார். இது மாற்றி அதை மாற்றி இதை மாற்றி இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ்லாம் அவர் கொடுக்கக்கூடியவர். இப்போ சிம்பு பாட்டுலாம் பார்த்துன்னு வச்சிங்களேன் பயங்கர ஹிட் ஆகும். மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் பயங்கரமாக இருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக் ஏன் பயங்கரமாக இருக்குன்னா சிம்பு உட்காந்து இது பாப்பாப்புல சும்மா நீ அப்போ அனிருத் ஏஆர் ரஹ்மான் போட்டால் உட்காந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் விட மாட்டார். ஏன்னா பாட்டுக்கும் மியூசிக்கும் மிக ஒரு முக்கியம் கொடுக்குற ஹீரோ சிம்பு தான். சிம்புவே ஒரு ஸ்டைலுப்பா. நீ என்னப்பா நீ சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்க. சிம்புவே ஒரு ஸ்டைலு. இப்போ வந்தாலும் ஸ்டைல், நடந்தாலும் ஸ்டைலு, அவர் பார்த்தாலும் ஸ்டைலு, அந்த தாடி பண்ணுறாரு பாரு அது கேமரா முன்னாடி, அதெல்லாம் வந்து வேற மாதிரி. தலைவன் வேற ரகம். ஸ்டைல்னா சிம்பு. இந்த கதைக்காலமே டிஃப்ரெண்ட்டில் அவர் பண்ணாது தானே. ஆனால் வந்து பண்ணியிருக்கார். தொட்டி ஜெயான்ற ஒரு படம் அப்போ முன்னாடி பார்த்தோன்னா சரியாக போல. ஆனால் அந்த படம் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு என்ன இந்த படம் ஓடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானுங்க. அப்போது அதான் அந்த மாதிரி கேரக்டர் தான் இருக்கும். அதில் வந்து ரொம்ப பேச மாட்டார்.
தொட்டி ஜெயாவில் பேச மாட்டார், ஸ்டண்ட்டு தான் அதிகமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பேச்சும் இருக்கும், சண்டையாக இருக்கும். வாய்ப்பு 100% இருக்குது. இதுவும் வெற்றிமாறன் சைட்லேருந்து தான் சொன்னாங்க. கண்டிப்பாக 100% ஒரு பேட்டியிலும் சொல்லியிருப்பாரு, கண்டிப்பாக இது மீட் ஆகும் அந்த கேரக்டர்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அந்த காம்போவை பார்க்குறதுக்கு வந்து எல்லாரும் வெயிட்டிங் தான். ஏன்னா நான் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், எந்த ஹீரோக்கு தனுஷை வந்து இன்னொரு ஹீரோ சக நடிகர்னா போட்டியாளரை வந்து பேரை சொல்லி அவரை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு யாருக்கு மனசு வரும்? தலைவன் சொல்லிட்டு போயிருக்காப்புல. அதான் கண்டிப்பாக வந்து 2 பேரும் ஒன்றா வருவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள். அது சொன்னார்னா அவருடைய இதுப்பா, அது சிம்பு கேரக்டரே அதுதான். மனசில் இருக்கிறது சொல்வார். யாரையும் வந்து இது பண்ணும் அது பண்ணுன்னு சொல்லிட்டு பேச மாட்டார் அவர். ஸோ அந்த மாதிரி ஆள் தான். அவன் நிறைய பேர் சினிமாவில் வந்து தூக்கி விட்டார் சிம்பு, அது எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக வந்து சிம்பு கிளாஷ்ன்றது வேறப்பா, போட்டி இருக்கும். இப்போது அவங்க 2 பேருக்குள்ளே போட்டின்றது இருக்குது, இது வந்து உண்மை, இது எல்லாருக்குமே தெரியும். இது வந்து யாரை வந்து மறுக்க முடியாது, போட்டின்றது இருக்குது. பட் ஆனால் பொறாமை அப்படின்றது கிடையாது, இதுதான் உண்மை 2 பேருக்குமே. எனக்கு ஆசை இருக்குன்னா வந்து 2 பேருமே ஒரு வெயிட்டான கேரக்டர் தான் இருக்கணும். அப்படின்னு தனுஷ் வந்து வெயிட்டான கேரக்டருக்கு சிம்பு அப்படி விட்டாலும் அதெல்லாம் வாய்ப்புகள் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. அது 2 பேருக்கும் ஒரு வெயிட்டான கேரக்டர் கண்டிப்பாக வெற்றிமாறன் கொடுப்பாரு, கண்டிப்பாக அது பண்ணுவார். அது தனுஷ் டைரக்ஷன் பண்ணி சிம்பு நச்சாருன்னா வேலைக்கு ஆகாது. ஏன்னா தனுஷ் டைரக்ஷன்லாம் வந்து அது சிம்புக்கு செட் ஆகாது. சிம்பு டைரக்ஷன் பண்ணி தனுஷ் நச்சாதான் அது வேலைக்கு ஆகும். ஏன்னா வந்து தலையை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு டேரக்டருன்றதை, புரியுதா? அதில் வந்து இதில் வந்து காம்படிஷன்லாம் வச்சுக்கூடாது. டேரக்ஷன்னா அது எஸ்டிஆர் தான். ஆக்ஷன் லவ் எல்லாமே சேர்ந்த மாதிரி தான் எடுப்பாப்புல. எப்படி மன்மதன் அந்த இதெல்லாம் பல்லவன்லாம் பார்த்தீங்க, ஸோ அந்த மாதிரி தான் எடுப்பாப்புல. சும்மா வந்து வெற்றிமாறன் சிம்புலாம் வந்து இதை அனிருத்தை வந்து வேலை வாங்காமலாம் விடலாம் மாட்டாங்க. அதெல்லாம் வந்து தரமாக பண்ணும். ஆல்ரெடி பார்த்தோன்னா அனிருத்துக்கும் சிம்புக்கும் பார்த்தோன்னா நல்ல கனெக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் பக்காவாக எடுத்துருவாங்க. அதெல்லாம் வேறு மாதிரி பண்ணுவாங்க. இப்போ வந்து சனா எப்படி போட்டாரோ அதை விட வந்து பக்காவாக போடுவாப்புல. சந்தோஷ் நாராயண்லாம் வந்து இதெல்லாம் கிடையாது, சந்தோஷ் நாராயண்லாம் அல்டிமேட் பண்ணுவாப்புல இந்தமாரி கதை கழகத்துக்கு. அனிருத்தம் பண்ணுவார், பண்ண வைப்பாங்க. ஏன்னா யார் படம்? சிலம்பரசன் படம். ஸோ அதெல்லாம் விட்டுலாம் மாட்டாங்க.